ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கம்பு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து முளைக்கட்டி அரைச்ச கம்பு மாவுங்க. கம்பு மாவு 2 கப்பு எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுட்டு கலந்துக்கலாங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. ஆக்சுவலாக இந்த கம்பு முளைக்கட்டி அரைச்சது வந்து நான் போடலை. காரணம் கேட்டால் மாமியார் இது எடுத்துகிட்டு வந்ததுனால இது நான் அதிலே போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்ல டேஸ்ட் வந்ததுங்க. அந்த வதக்கந்த எடுத்து அதில் போட்டுட்டு அந்த மாவில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கணுங்க. கலந்துட்டு இது டேஸ்ட் அந்த முளைக்கட்டின வாசனையும் சேர்ந்து கம்பு இதுவும் நல்லா இருக்குங்க. இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதில் சுடுதண்ணி நல்லா கலந்த பின்னாடி சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணுங்க. நம்ம பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் மெதுவாக ஊற்றி அதை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த கொழுக்கட்டை சட்டியில் வச்சு இட்லி சட்டியில் வச்சு கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்து பார்த்தா சுவை சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.